எப்பா எம்பிட்டு வேலை. இந்த நாத்தனா கறி வந்தாலும் வந்தா அதை செஞ்சு கூட இதை செஞ்சு கூட எனக்கு கூணு குறுக்கு ஒடிஞ்சு போச்சு எனக்கு. சரி சாப்பிட்டு செத்த நேரம் கட்டையை சாய்க்கிறதுக்கு இருக்குதா. பாத்திரம் விளக்கலன்னா அதுக்கு வேற இந்த மாமியா கிளவி திருப்பி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கட்ட கட்ட கட்டன்னு துள்ளிட்டு கிடப்பா. எங்க அம்மா அப்பயே சொன்னா வேலை செஞ்சு பழகுன்னு. இப்போ வந்து பாடுபடியேன். தீபாம்மா சத்த நேரம் போய் படுட்டி. படுக்க வேண்டியதுதான். ஏன்னா அவ தானே வந்ததுலேருந்து வேலையா செஞ்சு நவுத்திவிட்டா. வாங்கிட்டு வந்து கொடுத்தது செஞ்சு கொடுத்ததுன்னு எல்லாம் சாப்பிட்டு தின்னு வேணா டயர்டாயிருப்பா. வாய்க்கு தான் ரெஸ்ட் தேவை. சும்மா இருக்க அவளை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாளாவது என்ன ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாளா? எம்பிட்டு வேலை பார்க்குறனே. ஏம்மா இன்னும் சத்த நேரத்தில் உன் மருமன் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாருமா. ஆமாட்டி, அதை நினச்சா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்ய, நீ போய் தானே ஆகணும். ஏம்மா நான் போகலம்மா. என்ன சொல்லியா தீபா, அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. ஏம்மா நான் ஒரு வாரம் மட்டும் இங்கே இருக்கேம்மா. ஆத்தாடி ஒரு வாரமா? ஒரு வாரம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா? இந்த மாமியா கிழவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏம்மா அங்கே போனால் வேலை சொல்லியே சாவடிக்காளுங்கம்மா. ஐயோ என் பிள்ளை இப்படி வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வேலை வாங்கியிருக்காளுவளே. வேப்ப மரத்து பட்டை என் விளக்க மாற்று கட்ட ஆயாளும் மவளும் பொண்ணு கேட்டு வரும்போது என்ன நடிப்பு நடிச்சாளுவ. அப்படின்னு நடிச்சு எலிசபெத் ராணியை ஏமாத்தி கட்டிட்டு போயிட்டாவ. உங்களுக்குலாம் நடிக்க தெரியாது. நடிப்புக்கு அவார்டு கொடுக்கணும், அம்மாவுக்கும் அவளுக்கும் தான் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும். இவளுங்க அவளுங்கள நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாளுவ. தீபாமா ஒரு வாரம்லாம் நீ மாப்பிள்ளை விட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன ஒரு 2 நாள் வேணா இங்கே இருக்கேன்னு மாப்பிள்ளைகிட்ட வேணா கேட்டு பாரு. ஏம்மா அந்த தொப்பி தலையும் ஒரு தொட நடுங்கிமா. ஆத்தாளுக்கு பயந்துக்கிட்டு வா போவோன்னு தான் சொல்லுவான். ஆஹா புருஷனுக்கு என்ன மரியாதை. கிளவியும் கேட்டுட்டு உட்காந்துருக்கு பாரு. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுதா பாரு. என்னடி சொல்லியா, காலையில் தானே சொன்ன மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிட்டியாருன்னு. தனிப்பட்ட முறையில் என்ன நல்லதாம்மா பார்த்துக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா முன்னாடி பேசவே பயப்படுறாருன்னா பார்த்துக்க. அது எல்லா ஆம்பளைங்களும் ஆரம்பத்தில் அப்படி தாண்டி இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வரணும். என்ன சரி, நான் ஒரு ஐடியா சொல்லுதேன் கேளு. மாப்பிள்ளைக்கு ஃபோனை போட்டு அம்மாவுக்கு உடம்புக்கு கெதியா இல்லை, நான் 2 நாள் இருந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கேளு. என்ன சொல்லுதாவன்னு பார்க்கலாம். அடி பாவீங்களா, ஒரு நிமிஷம் கிளவி எப்படி பிளான் போட்டுட்டு. ஹலோ, மூஞ்ச சோகமாக வச்சுட்டு பேசு. மூஞ்ச எதுக்குமா சோகமாக வைக்கணும், அவர் என்ன நேரில் பார்த்துட்டா இருக்கியாரு. ஐயோ பேசுடி. தீபா ரெடியா இரு, நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். ஏங்க உடம்புக்கு கெதியா இல்லைங்க. அது வந்து அம்மாவுக்கு உடம்பு கெதியா இல்லைங்க. என்ன தீபா சொல்லியா? அத்தை காலையில் நல்லா தானே இருந்தாவ, என்ன ஆயிட்டா அத்தைக்கு? என்ன உடம்புக்குன்னு கேட்குறாவம்மா. எதையோ ஒன்று சொல்லி சமாளிடி, என்கிட்ட கேட்குது. அது வந்துங்க ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குன்னு சொல்கிறாவ. ப்ரெஷர் கூடி இருக்குன்னு நினைக்கேன். அப்படியா? சரி ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்லைங்க, அண்ணன் வீட்டில் தான் இருக்குது. அண்ணனை கூட்டிகிட்டு நாங்கள் போயிட்டு வரோம். நான் அம்மா கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு 2 நாள் நான் இங்கே இருந்துட்டு வரவா? 2 நாளா? அம்மா ஏதாவது சொல்லுவாளே தீபா? ஐயோ தொப்பி ஹெல்மெட் மண்டையா, நான் எங்கள் அம்மா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு தான் வருவேன். உங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் நீ ஏதோ ஒன்று சொல்லி சமாளி. பொண்டாட்டி 2 நாளைக்கு அம்மா வீட்டில் விடுறது கூட அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கியோ? எங்கள் அம்மைக்கு கெதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா ஏதாவது சொல்லுவாளாம், சொன்னால் நீ போய் சமாளி. நான்லாம் உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்க மாட்டேன். என்ன என்ன தீபா இப்படி பேசியா? நான் உன்கிட்ட பொறுமையாக தானே சொல்லிட்டு இருந்தேன் அம்மைக்கு கெதியா இல்லைன்னு. நீ அம்மா ஏதாவது சொல்லுவான்னு சொல்லுத. உனக்கு சுயபுத்தி இல்லையோ? நான் 2 நாள் கழிச்சு தான் வருவேன். உங்கள் அம்மா கிட்ட நீ என்னவோ சொல்லி சமாளிச்சுக்கோ. 2 நாள் கழிச்சு வந்து என்னை கூட்டிகிட்டு போ. போன வை. என்னடி மாப்பிள்ளைகிட்ட இப்படி பேசியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். அவர்லாம் ஒன்றும் கோச்சிக்கிட மாட்டார். ஒன்றை மாதிரி போக போக சரியாயிடலாம் என்னால் இருக்க முடியாதுமா. ஆரம்பத்துலேயே இதெல்லாம் சரி கட்டணும். சரி டி, மாப்பிள்ளை என்ன சொன்னார், இருக்க சொல்லிட்டாரா? அவர் என்ன சொல்கிறது, நான் இருந்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டேன். உன் மாமி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறாடி, அதெல்லாம் பார்த்துக்கலாமா. எப்பா கல்யாணம் ஆகி 10 நாள் கூட அவளை புருஷனை என்ன போடுதா? புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு இவகிட்ட தான் கற்றுக்கணும் போல. இவ பேசுறத பார்த்தா இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பா போலையே. தீபா சொல்லுனே. ஏல ராசு, சத்த நேரம் கட்டையை சாய்க்கலாம்ல. காலையில் நேரமாக எந்திரிச்சு போயிட்டு வேலையை பார்த்துட்டு வந்திருக்க. சத்த நேரம் தூங்கி எந்திரிக்கலாம்ல. இதோ சத்த நேரம் படுத்திருந்தாம எந்திரிச்சு வாரேன். தீபா மாப்பிள்ளை வரலையா இன்னும்? இல்லைண்ணே வரமாட்டாரு. நான் ஒரு 2 நாள் கழிச்சு வாரேன்னு சொல்லிட்டேன். அப்படியே தீபா, ரொம்ப சந்தோஷம். தங்கச்சி இருக்கான்னு சொல்லவும் நொண்ணனுக்கு சந்தோஷத்தை பாரு. தீபா கடைவீதி வரைக்கும் போயிட்டு வருவோம், வரியா? சரிண்ணே. பொண்டாட்டின்னு இங்கே ஒருத்தி நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியல. கடைவீதிக்கு போகிறதுக்கு தங்கச்சி கூப்பிட்டு இருக்கிறாரு. வரட்டும் வரட்டும், நைட்டு எப்படி தூங்குறதுக்கு ரூமுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ வச்சுக்கிறேன். தங்கச்சிக்கு அத்தனை ஐட்டங்களை வாங்கிட்டு வந்து அடுக்கி விட்டு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரல பொண்டாட்டிக்கு. உனக்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடு. அதுக்கே உன்னை நல்லா நல்லா கேள்வி கேட்கணும்னு இருக்குது. இதில் கடைவீதிக்கு வேறு தங்கச்சியை கூட்டிகிட்டு போறியோ? போ அப்படியே போயிடு. கல்யாண புதுசில் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு சுற்றுவாங்கன்னு பேர், இது தங்கச்சியை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கு. என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கல இல்லை நீ? இன்னைக்கு வா உனக்கு இருக்கு. உன்னை தூக்கி போட்டு மெதிக்கலை. என் பேர் சின்ன பொண்ணு கிடையாது. பார்த்துக்கிட்டே இன்னைக்கு நீயா நானான்னு. ஏம்மா பாத்திரம் வேற இம்பிட்டு கிடக்கு. விளக்கி போட்டோன்னா அடுத்தது டீயை போடு காப்பியை போட்டு டிஃபன் பண்ணுன்னு ஆரம்பிச்சுக்கொழுவ. ஒருத்தையே எல்லா வேலையும் செய்யுதேன்.
ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிற அளவுல பாரு. நாளைக்கு வேற எனக்கு பர்த்டே. இதுவே நான் எங்கள் வீட்டில் இருந்திருந்தா எங்கள் அப்பா எனக்கு புது துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாவ. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கேக்கெலாம் வெட்டியிருப்போம். நான் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு பர்த்டேன்னு அவருக்கு ஞாபகம் கூட இல்லை. இந்த வருஷம் அப்பா அம்மாவை பார்க்கவும் முடியாது, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவும் முடியாது. என்ன வாழ்க்கையோ. என்ன ஸ்னேகா, கல்யாணம் பண்ணிட்டு போனாலே தீபா நல்லா இருக்காளா? ஃபோன் எதுவும் பண்ணாளா? அது அவள் நல்லா தான் இருக்கியா. டெய்லி ஃபோன் போட்டு அம்மா கறிட்டு பேசுவா போல. சின்ன பொண்ணு தான் சொல்லியா. அவளும் நானும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அதனால் பேசும்போது சொன்னியா. மற்றபடி தீபாலாம் எனக்கு எப்பவும் ஃபோன் போட்டுலாம் பேச மாட்டா. அது சரி. சின்ன பொண்ணு நம்ம ராசுகுட்டி பொண்டாட்டி தானே? அந்த பிள்ளை பரவாயில்லையா? அவள் நல்ல டைப்பு தான். எங்கள் பெரிய மாமியாத்தான் அவகிட்ட கொஞ்சம் சிறு சிறுன்னு பேசிகிட்டே இருக்கும் போல. அதுதான் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தியா. காலையில் கூட நாங்கள் 2 பேரும் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த சின்ன பொண்ணு உன்னை அக்கான்னு தானே கூப்பிட்டுட்டு இருந்தியா? கல்யாணத்தில் நீ பார்க்குறேன் ஸ்னேகா ஸ்னேகான்னு கூப்பிட்டுட்டு இருந்தியா? அவளுக்கு எனக்கு ஒரே வயசு தான், 6 மாதம் தான் முன்ன பின்ன. அது தெரியாமல் அவள் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தியா. அதுக்கப்புறம் நான் தான் ஸ்னேகானே கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். சரி, உன் வயசை குறைச்சி காட்டுறதுக்காண்டி சொல்லிட்டே என்னமோன்னு நினச்சேன். ஆமாம், வயசை குறைச்சி காட்டி நான் என்ன சினிமாக்காரி மாதிரி படமாக நடிக்க போகிறேன். அப்புறம் உன் குழந்தை ஊர்லேருந்து வந்தியா? இங்கேயே இருக்கான் போல. மறுபடி வேலைக்கு ஊருக்கு போகலையா? யார், ஜீவா தானே? ஜீவா இனிமேல் ஊருக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டியான். அத்தையும் மாமாவும் இங்கேயே ஏதோ ஒரு வேலையை பாருன்னு சொன்னாவ. அதனால இங்கேயே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வேலை கூட கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொன்னான். எப்படியும் ஒரு வாரத்தில் வேலைக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். வெளியூருக்கு போய் தங்கறதுக்கு திங்கிறதுக்குன்னு தனியாக செலவு பண்ணுறதுக்கு சொந்த ஊர்லேயே ஏதோ கம்மி சம்பளத்துக்குனாலும் வேலைக்கு போனாலும் போதும். அது சரி, அதையே இப்போ சொல்கிறாவ, முன்னையே சொல்லியிருக்கணும்ல. யாரு? இல்லை, உங்கள் அத்தையும் மாமாவும் சொல்கிறாவன்னு சொன்னேன்ல, அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்டேன். அது கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டு தான் இருக்காவ. இப்போ ஜீவா ஊருக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லவும் சரின்னு இருக்கியான். அப்புறம் அடுத்து அவன் கல்யாணம் தான். அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? நான் பாரு, வீட்டில் இருந்தால் தான் என் மாமியை கூட சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு செத்த நேரம் இங்கே வந்து உட்காருவோனா வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். தீபாவளி ஆரம்பித்து என் குழந்தை கல்யாணத்தில் வந்து நிற்கித. குடும்பத்தோட மொத்த நயமும் சொன்னா தான் விடுவோம் போல. அப்புறம் எதுக்கு ஸ்னேகா இங்கே வந்து உட்காடுறோம்? ரிலாக்ஸாக பேசிக்கதான். அப்புறம் ஒன்றை பாரு என்ன பாரு நான் உட்காந்துருக்க முடியும், இல்லை வானத்தை பார்த்துட்டு ஆன்னு உட்காந்துருக்க முடியுமா? உன் மாமியாக்காரிக்கு பயந்துட்டு தான் நீ இங்கே வந்து உட்காரன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நான் அதை இதையும் கேட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? மற்றபடி அந்த அடுத்த வீட்டு நாயம் கேட்கறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துக்க, எல்லாம் உனக்காண்டி தான். யார் உனக்கு அடுத்த வீட்டு நாயம் பேசுறது பிடிக்காதா? உனக்கும் உன் கூட்டாளிங்களுக்கு இதே தான் பொழப்பு, எனக்கு தெரியாதா? என்ன ஸ்னேகா, ஏதோ யோசனையிலே இருப்ப போல. எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டுலாம் புழுங்காதம்மா. உங்கள் மாமி ஏதாவது சொன்னிச்சா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஃப்ரீயாக பேசலாம். என்ன இவ வேற ஃபோன் அடிச்சு பாரு. ஹலோ, சொல்லு சின்ன பொண்ணு. ஸ்னேகா, காலையில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த மரத்தடிக்கு வரியா, கொஞ்சம் பேசணும். நான் அங்கே தான் இருக்கேன் சின்ன பொண்ணு, நீ வா. என்ன? ஓ அப்படியா, அதோ வரேன். யாரு, சின்ன பொண்ணா? என்னம்மா? இதோ இப்போ வரேன்னு சொன்னா. ஓ அப்படியா, வரட்டும் வரட்டும். சரி, நீ சொல்லு ஸ்னேகா. என்ன சொல்ல? இல்லை, அதான் உன் குழந்தை ஜீவாவுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா என்ன? ஏன் மறுபடியும் கேட்கேன்னா, எங்கள் வீட்டுக்கார சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, என்ன பார்க்குறீங்களா? அப்படியா? அப்போ நீ அதை என் மாமியார்கிட்ட தான் கேட்கணும். மாமியார்கிட்ட தான் கேட்கணுமா? சரி, அப்போ நீயே கேட்டு சொல்லு. பொண்ணு இப்போ தான் காலேஜ் முடிச்சது, வீட்டில் தான் இருக்குது. சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டு சொல்லிடுவேன். நல்ல தங்கமான பொண்ணு பார்த்துக்க. சரி, நான் என் மாமியார்கிட்ட சொல்லுதேன். கேட்டு வந்து என்னன்னு சொல்லு. நான் அவங்ககிட்டையும் கேட்டுட்டு பொண்ணு பார்க்குறதா என்னன்னு பேசிக்கலான்னு. ஸ்னேகா. சின்ன பொண்ணு வா, வந்து உட்காருவா. ஸ்னேகா, நான் சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் இரு. லதா, உனக்கு வேலை எதுவும் இருந்தால் போய் பாரு. என்ன, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம், உனக்கு தொந்தரவாக இருக்கும், அதான் சொல்லியேன். சேச்சே, அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை பார்த்துக்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நானும் கூட சேர்ந்து பேசிட்டு உட்காந்துருக்க போகிறேன், அவ்வளோதானே. ஐயோ, இவ்வளோ கிளப்பி விட்டுறலான்னு பார்த்தா இவ வேறு போக மாட்டா போலியே. இவன் முன்னாடியே சின்ன பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஊரு ஃபுல்லாக தூத்து விட்ருவா. சரி, என்ன செய்ய, வேற வழி இல்லை. சொல்லு சின்ன பொண்ணு. ஹாய் சின்ன பொண்ணு, என் பேர் லதா. பார்த்துருக்கேன், ஸ்னேகாவும் சொல்லியிருக்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு, ஏதோ பேசணும்னு சொன்னியா? தீபா வந்திருக்கியா, தெரியுமா? தீபாவா? தெரியல சின்ன பொண்ணு. காலையில் கூட நீ நானும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ கூட நீ சொல்லலையே. எப்போ வந்தா? அப்போல்லாம் வரல ஸ்னேகா, நான் வீட்டுக்கு திரும்ப போனேன்ல, அப்போ தான் வீட்டில் இருந்தியா. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தாலோ? பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கியா. அவங்க வீட்டுக்காரு இந்த பக்கம் ஏதோ வேலையை போனாராம். சரி, கொண்டு வந்து விட்டுட்டு சாயந்தரமா கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருக்காரு. தீபா எப்படி இருக்காளாம்? வீட்டில் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாவலாமா? அது அவங்க வீட்டுக்காரு நல்ல டைப்பு தான், அவரு நல்லா பார்த்துக்கிட்டே போல. அவங்க மாமியா நாத்தனாவை தான் திட்டிகிட்டு இருந்தியா, ஏதோ வேலை வச்சுட்டே இருக்காவன்னு. அப்புறம் கட்டிட்டு போயிட்டா வீட்டு வேலை எல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஆமாம், வீட்டு வேலை பார்க்குறதே மகாராணிக்கு கொடுமையாக இருக்குதான். அவங்க அம்மா கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் பார்த்துக்க. சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை வீட்டிலலாம் வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை பார்த்துக்க. அது உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு வேலை செய்யாது, சரியான சோம்பேறி பிள்ளை தான் அது.
அது எங்கே போகிற இடத்துல மட்டும் வேலை செய்ய போகுது? ஸ்னேகா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், சோறு குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஆமாம். ஏன் மாமியாவுக்கு அதெல்லாம் பத்தாதான். மாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கியா, அவளுக்கு அப்பளத்தை பொரிச்சு வடையை சுட்டு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டா. இது பத்தாதுன்னு அவருக்கு வேற ஃபோனை போட்டு சாக்லேட்டு கேக்கு சிப்ஸுன்னு என்னென்னவோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அந்த ஆளும் பாதி பேக்கரியே காலி பண்ணிட்டு வந்துட்டா. அப்படி ஐயோ அப்படியா? சின்ன பொண்ணு நானே உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு தான் இருந்தேன். ராசு மாமா சம்பாரிச்சதில் பாதி காசு இவ்வளாலேயே தான் போயிட்டு தெரியுமா? எப்போ பாரு இப்படியே தான் அந்த மனுஷங்கிட்ட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஒரு மாதத்துக்கு 4 துணி மட்டும் எடுத்துருவா பார்த்துக்க. அது பார்த்தாது டெய்லி இந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்காம வீட்டுக்கு வர மாட்டார் மனுஷன். ஆனால் ஸ்னேகா நான் கூட நினைப்பேன், ஏன் இந்த மருமகளுங்களாம் வந்து நாத்தனாவுக்கு மாமியாவுக்குலாம் எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாளுவன்னு. ஆனால் மருமவளாக ஆனதுக்கப்புறம் தானே தெரியுது இதுங்க பண்ணுற அட்டூழியெல்லாம். நான் மாமியாவுக்கு செய்யக்கூடாது நாத்தனாவுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் பார்த்துக்கு. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டியது கரெக்டாக கொஞ்சமாக செஞ்சால் போதும் தானே. எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சமாவது நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அக்கறையே உங்களுக்குலாம் இருக்கிறது இல்லை போலயே. அதனால தான் இந்த மருமகளுங்கெல்லாம் ஒரு வெங்காயமும் நீ செய்ய வேணாம்னு சொல்லிடுறாளுவோ போல. அதுவும் கரெக்டு தான் நான் இப்போ நினைக்கிறேன். ஆமாம் சின்ன பொண்ணு, நீ சொல்கிறதும் சரிதான். எல்லார் வீட்லையும் அப்படி தான் இருக்கிறாளுவ. ஏன் நாத்தனா கறி கூட அப்படி தான் பார்த்துக்கோ. பக்கத்து ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்கு. ஃபோன் பண்ணி அண்ணன்ட்ட ஆர்டர் போட்டுருவா. தீபாவாவது இங்கே வந்து வாங்கி தர சொல்லியிருக்கா. அவள் நாளைக்கு வரானா இன்றைக்கே ஃபோனை போட்டுருவா, அதை வாங்கி வை இதை வாங்கி வைன்ட்டு. ஆனால் ஸ்னேகா உனக்கு குழந்தை மட்டும்தான், உனக்கு நாத்தனா தொலைலாம் இல்லை பார்த்துக்க. அந்த விதத்தில் நீ கொடுத்து வச்ச மகராசி தான் போ. அதை வேணா சொல்லு. இன்னும் நாத்தனாக்காரி வேற சமாளிக்கணும்னா அவ்வளோதான், என் டங்குவார் கழன்றும். ஆனால் எனக்கு நாத்தனார்னு தனியாலாம் தேவையில்லை பார்த்துக்க. அதுக்கு என் மாமியாவே போதும். ஸ்னேகா நீ இதை கேளு. ஏன் சின்ன பொண்ணு இன்னும் என்ன ஆயிட்டு? உன் முன்னாடி தானே அவர்கிட்ட ஃபோனில் முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆமாம். தங்கச்சிக்காரிக்கு இத்தனையும் தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரல ஸ்னேகா. அடப்பாவி, சும்மா விட்ட. என் புருஷனா இருந்தா காதை பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பேன். நீ செஞ்சாலும் செய்வ. நீ சொல்லு சின்ன பொண்ணு. அதையும் கூட விடு. இத்தனையும் செஞ்சுவிட்டு நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். தங்கச்சியை கூப்பிட்டுட்டு கடை வீதிக்கு போயிட்டாரு சார். அடப்பாவத்தை, உன்னை கூப்பிடலையா ராசுமாமா? கூப்பிட்டு இருந்தா நான் ஏன் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கேன், நானும் இல்லை போயிருப்பேன். ஆனா இதெல்லாம் அநியாயம் சின்ன பொண்ணு. ஆனா ராசு மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சின்ன பொண்ணு. இம்புட்டு நாள் தான் தங்கச்சி தங்கச்சின்னு எல்லாம் அவளுக்கே செஞ்சுட்டு இருந்தாவ. இப்போ இனிமே உன்னை பார்க்க வேண்டியதானே. கடைக்கு போகணும் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா ஒன்னையில கூட்டிட்டு போகணும். முன்ன தங்கச்சி கறி ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாச்சு, இனிமே அவ புருஷன் கூட்டிட்டு போக போறியான். சரி விடு, நீ எதுவும் வருத்தப்படாத. என்ன நீ பொறுமையா சொல்லி புரிய வை மாமாவுக்கு. நான் வேற அது இதையும் சொல்லிட்டு இருக்கேன், உன்னை இன்னும் ஏற்றிடுற கணக்கா போயிடும். அதான் எனக்கு மனசு சரியில்லை பார்த்துக்கோ. மாமியை கழுவியும் போய் படுத்துருச்சு. அதான் சத்த நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்துட்டேன். ம் சரி விடு சின்ன பொண்ணு, நீ இதெல்லாம் கேட்டுட்டு சண்டையெல்லாம் இழுத்துட்டு இருக்காது. என்ன உனக்கு ஏதாவது வாங்கணும் பிடிக்கணும்னா மாமாவை கூட்டிட்டு போயிட்டு வா. நீ பாரு ஸ்னேகா, இதெல்லாம் கேட்காம விடக்கூடாது பார்த்துக்க. கேட்காம இப்படியே விட்டுட்டா சின்ன பொண்ணு இப்படியே வந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதான் மரத்தடியில் உட்காந்து. லதா நீ வேற சும்மா இரு, அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்காது. என்ன இதுக்கு பேர் ஒன்றும் ஏற்றி வர்றதெல்லாம் கிடையாது ஸ்னேகா. இந்த புள்ள ராசுக்குட்டியை நம்பி தானே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் விட்டுட்டு வந்திருக்கியா. இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுத்தலாமா சொல்லு? நானும் இப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டேன்பா. அந்த பிள்ளை அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட பேச பிடிக்க இருந்தா கூட அங்கே போய் சொல்லும். அவங்களே ஏதாவது புத்துமதி சொல்லுவாங்க. இப்போ அவங்ககிட்டயும் வந்து பேசுறது இல்லை. அப்புறம் நம்ம தானே ஸ்னேகா பார்த்துக்கணும். அதுக்காக அவ போய் கேட்டு சண்டை போட்டு நாரிட்டு கிடக்கணுமா? சண்டைன்னு ஒன்று வந்தால் தான் ஸ்னேகா முடிவு தெரியும். அம்மாவா பெரியவா சொன்னாவ கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும்னு. அது சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சின்ன பொண்ணு நான் சொல்றது கேளு, நீ ஸ்னேகா சொல்றதெல்லாம் கேட்காத. ராசுக்குட்டி வந்தது என்ன இப்படி பண்றியேன்னு கேளு. என்ன சின்ன பொண்ணு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. என்ன இல்லை ஸ்னேகா, நானும் அதே தான் நினச்சிட்டு இருந்தேன். இதை இப்படியெல்லாம் விடக்கூடாது, அப்பப்போ கேட்டுருணும். எனக்கும் மனசில் ஒன்று வச்சுட்டு நடிக்கலாம் தெரியாது ஸ்னேகா. வரட்டும், அவர் நைட்டு பேசிக்கிறேன். சின்ன பொண்ணு நீ கேளு, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி புரிய வை அவருக்கு. என்ன பொறுமையாவா ட்ரை பண்ணுதே. ஸ்னேகா இதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன சின்ன பொண்ணு? தீபா வீட்டுக்காருக்கு ஃபோனை போட்டு அம்மையும் மவளும் சரியான ஆக்டிங்கு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டியா. அப்படியா? இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பாளோ? ஆமாம். இன்னும் எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. என் மாமியை கிளவி வேறு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு என்னை வேலை வச்சே சாவடிச்சிருவா. சின்ன பொண்ணு சொல்லலதா. சின்ன பொண்ணு நீ மட்டும் எதுக்கு அது இதையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க? இப்போ அவங்க சீன் போட்ட மாதிரி நீ சீன் போடு. என்ன சொல்லி எனக்கு புரியலையே. உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு நடிச்சிருக்கிறாவ இல்ல? ஆமாம். அதே மாதிரி நீயும் சொல்லு, எனக்கு உடம்பு கெதியா இல்லை, என்னால் செய்ய முடியாது, கடையில் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடு. இல்லைன்னா உன் மாமியார் கறி செஞ்சு போடட்டும். இவளுங்க கிட்டலாம் நடிச்சாதான் பொழைக்க முடியும் பார்த்துக்க. இவ வேற தெரியாமல் சின்ன பொண்ணை வர சொல்லியாச்சு. நம்ம கூட போய் வேற எங்கேயாவது பார்த்துட்டு வந்திருக்கலாம் அவளை. இங்கே வர சொன்னது தப்பாக போச்சு. அது இதையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கியா? அதுவும் நல்ல ஐடியா தான். இந்த மாதிரி ஐடியா வேணும்னா நீ எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் போட்டு பேசலாம். என்ன ஸ்னேகா கிட்ட என் நம்பரை வாங்கி வச்சுக்க, நானும் உன் நம்பரை வாங்கிக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, நம்ம போவோம் வா. ஏன் ஸ்னேகா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாமே. எனக்கே அங்கே தலைவலியாக இருக்குன்னு தான் வந்தேன். இல்லை சின்ன பொண்ணு, நேரம் ஆயிட்டு இருக்கு பாரு. உங்கள் மாமியா எழுந்துச்சுன்னா டீ காப்பி ஏதாவது கேட்கும்ல. உனக்கும் தலைவலிக்குதுன்னு சொல்லுத,
போய் டீ வச்சு குடி. நல்லா இஞ்சி தட்டி போட்டு சூடாக டீ வச்சு குடிச்சின்னா சரியாக போயிடும் தலைவலி. சரி வா போ. இதுக்கு மேலே இங்கே இருந்தா சின்ன பொண்ணி நோண்டி நோண்டி ஏதாவது கேட்டுட்டு கிடப்பா. சரி லதா, நாங்கள் கிளம்புதோம் என்ன? ஏன் இன்னும் செத்த நேரம் கதை விட்டுட்டு போகலாம்ல? போகலாம் லதா, வேலை கிடக்கு. ம் எங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலையே இல்லை பாரு, வெட்டியாக இருக்கும். நீ மட்டும்தான் வேலை செய்யுத. சரி போயிட்டு வாங்க. நானும் வரேன் லதா. சரி சின்ன பொண்ணு, ஃபோன் பண்ண என்ன? நான் நம்பர் வாங்கி ஃபோன் போடுதேன். சரி வா போவோம். போங்கடி, எனக்கு என்ன கதை விடுறதுக்கு ஆளா இல்லை. ஒரு ஃபோன் போட்டேன்னா போதும், சித்ரா, கௌரி, ராக்கம்மா, சக்கம்மா எல்லாம் இங்கே வந்துருவாளுவ. மணி 10 ஆயிட்டு. தங்கச்சியை கூட்டிட்டு கடை வீதிக்கு போறேன்னு போன மனுஷன் இன்னும் காணும். சாப்பிட வரலையான்னு ஃபோன் போட்டால் ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு சொல்கிறாரு. ஒரு வார்த்தை உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கூட கேட்கல. கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கல. வரட்டும், இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டியேன். இந்த மனுஷனை ஒரு கிளி இழிக்கணும்னு நினச்சா இன்னைக்கு தூக்கம் வேற வருது. என்ன செய்யறது, செஞ்ச வேலை அப்படி. கொஞ்சம் நஞ்ச வேலையாக செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. சரி, நாம தூங்குவோம், வந்தால் எழுப்பட்டும். என்ன ஏதோ அலாரம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன சத்தம்? இவர் வேற காணோம், இன்னும் வரலையா? சரி, என்னன்னு போய் பார்ப்போம். Happy birthday. ஹாப்பி பர்த்டே சின்ன பொண்ணு. ஹாப்பி பர்த்டே அண்ணி. சின்ன பொண்ணு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மைனி. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன சின்ன பொண்ணு அப்படி பாக்குறியா? டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஆ, அண்ணி அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாவ. ஆமாம் சின்ன பொண்ணு, அவர் தான் உனக்காக கடை வீதிக்கு போய் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காரு. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். கேக் வெட்டு சின்ன பொண்ணு. ஆமாம் சின்ன பொண்ணு, கேக் வெட்டு. கேண்டில் ஊதிட்டு கேக் வெட்டு சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு கேக் கட் பண்ணு. வெட்டுங்க அண்ணி. Happy birthday to you. அண்ணனுக்கு ஊட்டி விடுங்க அண்ணி. சாப்பிடுமா? எல்லாருக்கும் கொடுமா. இந்த சின்ன பொண்ணு, இதுல உனக்கு புது ட்ரெஸ் இருக்கு. இந்த இதையும் வாங்கிக்கோ. இது என்னங்க? வாங்கிக்கோ, வாங்கி பிரிச்சு பாரு. என்னங்க இது? தங்க செயின் சின்ன பொண்ணு. 3 பவுன் சின்ன பொண்ணு. இப்போதைக்கு என்னால இதுதான் பண்ண முடிஞ்சது. கொஞ்ச நாள் போகட்டும், உனக்கு பவுன் கூடுதலா வாங்கி தரேன்னு. இப்போ எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணீங்க? இருக்கட்டும் சின்ன பொண்ணு, உன்கிட்ட நகை எதுவுமே இல்ல. நீயும் வந்ததுல இருந்து அந்த மஞ்சள் கயிறையே தான் போட்டுட்டு இருக்கிய. அதனாலதான் உனக்காக பணம் ரெடி பண்ணி வாங்கினேன். எங்க இப்பதான் தீபா கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, இப்போ எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல சின்ன பொண்ணு, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு நீ எதை பத்தி யோசிக்காத. இன்னைக்கு என் கூட உனக்கு பிறந்த நாள். நீ சந்தோஷமா இருக்கணும் என்ன? ஜீவா, தீபா வாங்க, நான் கேக் வெட்டி தரேன், சாப்பிடுவியே. சரிங்க நீ. இன்னைக்கு என் கூட உன் பிறந்த நாள். இந்த நேரத்தை அப்படியே நிறுத்தி வைக்கணும் தான் கெடிகாரத்துல கூட பாரு 12 மணி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சின்ன பொண்ணு, எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? உனக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததா? சரி வா, கேக் சாப்பிடுவோம். இந்த பிறந்த நாளை என் வாழ்க்கையில நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க. உங்களுக்கு என் பிறந்த நாள் ஞாபகம் கூட இல்லைன்னு தப்பா நினைச்சிட்டேங்க. அது எப்படி சின்ன பொண்ணு, நான் எப்படி உன் பிறந்த நாளை மறப்பேன்? இன்னைக்கு பூரா நீ சந்தோஷமா இருக்கணும், எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது என்ன? ஹலோ மக்களே,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.